மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பா குரு தொடர்பை பெற்றே இருக்க வேண்டும், அல்லது சுக்கிர தொடர்பு, குரு சுக்கிர தொடர்புகளை மேஷ லக்னத்திற்கு பெற்று இருக்கணும். பார்த்தலாம். இப்ப மேஷ லக்னக்காரர் ஒருத்தர் இருக்கிற சனி மகான் உச்ச நிலையில இருக்கிற லக்னத்திற்கு 10க்கு அதிபதி, மேஷ லக்னத்திற்கு சனி உச்சத்துல இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல உச்சமாவார். இவர் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா திருமணம் ரொம்ப ரொம்ப தாமதமாகும். 30 வயதுக்குள்ள திருமணம் பண்ணாருன்னா மறு திருமணங்கள் நடக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள் செட் ஆகிறதுல பிரச்சனை இருக்கும். இப்படி சனி பகவான் தனித்து வலுத்து இருக்கிறாருன்னா, மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தனித்து வலுக்கிறாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். இந்த சனி பகவானோடு மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் முதன்மையா தொடர்புல இருந்துச்சுன்னா காலதாமதம் ஆகும். ரொம்ப லேட்டா திருமணம் நடக்கும். ரொம்ப நல்ல நண்பர்கள் இருக்கவே மாட்டார்கள், ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இந்த குரு சுக்கிர தொடர்போட இருக்கும்பொழுது உறுதியாக நிலைத்த துணைவர்கள் திருமணத்திற்கு பிறகு நல்ல ஒரு வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த தொடர்புல இருந்தா, தொடர்புலே இல்லைன்னா பிரச்சனை தான், எப்பயுமே பிரச்சனை. ஜாதகர் எத்தனை செல்வங்களை பெற்றாலும் துணைகளால் மகிழ்ச்சி இருக்காது, நண்பர்களால் மகிழ்ச்சி இருக்காது. குரு சுக்கிர தொடர்போட இருந்தா மேஷ லக்னக்காரர்களுக்கு யோகம், நல்ல பலன் உண்டு. சனி தாமதமா தான் கொடுப்பார், 30 வயசுக்கு மேல அல்லது 29க்கு மேல திருமணம் நடக்கும். ஆனா நல்ல வாழ்க்கை துணையை நல்ல அமைகளை இந்த விதியில கொடுப்பார். தனித்து வலுத்து இருக்கிறாருன்னா கண்டிப்பா சிரமத்தை கொடுத்தோம். அதே போல் 10ஆம் இடம் ஜீவன பாவம், ஜாதகர் தொழில் செய்வதில் ஆரம்ப காலங்களில் தடை இருக்கும். இந்த 2 சுபருடைய தொடர்புல இருந்தாருன்னா ஜாதகருக்கு நிலத்துக்கு அடியில, சனியினுடைய தொழில் அப்படின்னு பாத்துக்கிட்டா நிலத்துக்கு அடியில இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களும் சனி பகவானுக்கு தான். தங்கத்தை தவிர, தங்கம் குருவனுடைய கட்டுப்பாட்டில், தங்கத்தை தவிர அடுத்து அத்தனையும் சனி பகவான், இயந்திரங்கள் அத்தனையும் சனி பகவான். ரொம்ப ஒரு சகித்து கொண்டு செய்யக்கூடிய செயல்கள், சகித்து கொண்டு வாசனையற்ற நறுமணம் இல்லாத ஒரு இடத்துல நறுமணம் இல்லை, அந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கணும். ஒரு குப்பை ரீசைக்கிளிங் ப்ராசஸ்